أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, விளைநிலம் ஷாபான் அறுவடை ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் வகுப்பில் உங்களுடைய தொழுகையை நாங்கள் அர்த்தத்தோடு விளங்கி தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த உள் நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடர் ஆரம்பப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் கடைசியாக ஒருவர் வீட்டிலிருந்து பள்ளியை நோக்கி செல்கின்ற போது ஓதுகின்ற துவாவை பற்றி நாங்கள் பார்த்தோம். என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர் பள்ளிக்கு சென்றவுடன் அவர் பள்ளியில் நுழைகின்ற போது அவர் ஓதக்கூடிய துவாவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பல துவாக்களை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய துவாவை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் சிரேஷ்டமான சில துவாக்களை பார்க்கின்ற போது அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹிஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த துவாவை கற்று தந்ததற்கு பிறகு சொன்னார்கள், இந்த துவாவை ஒரு மனிதன் ஓதுகின்ற போது அந்த நேரத்தில் ஷைத்தான் சொல்கிறான், இன்றைய நாள் இவன் என்னில் இருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டான் என்பதாக ரசூலுல்லாஹ் ஷைத்தான் சொல்வதாக சொன்னார்கள். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பள்ளியில் நுழைகின்ற போது ஓதுகின்ற துவாவில் ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய துவாவில் ஒன்றுதான் அல்லாஹும்ம மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திகே என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துவாவினுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற போது அல்லாஹும்ம யா அல்லாஹ் இஃப்தஹ், நீ திறப்பாயாக, அபுவாப கதவுகளை திறப்பாயாக, ரஹ்மத்திக்கு உன்னுடைய அருளின் கதவுகளை திறப்பாயாக. இந்த உலகத்தில் உன்னுடைய அருள்கள் நிறைந்த இடம் என்று சொன்னால் மஸ்ஜிது தான். உன்னுடைய ரஹ்மத் சூழ்ந்த ஒரு இடம் என்று சொன்னால் அது மஸ்ஜிதாகத்தான் இருக்க முடியும். யா அல்லாஹ், நான் உன்னுடைய மஸ்ஜிதுக்குள் நுழைகிறேன், உன்னுடைய அந்த ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்காக திறந்து தந்து விடியா அல்லாஹ் என்று நாங்கள் உள் நுழைகின்ற போது நாங்கள் கேட்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆகவேதான் நாங்கள் அதே போல நாங்கள் வெளியில் செல்லுகின்ற போது, நாங்கள் தொழுது விட்டு வெளியே வருகின்ற போது நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்று கேட்கிறோம். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன், மின் ஃபضலிக் உன்னுடைய சிறப்புகளிலிருந்து, உன்னுடைய அந்த பெருமதியான அருளிலிருந்து நான் கேட்கிறேன் என்று நாங்கள் பள்ளியை விட்டு வெளியேறுகிறோம். கண்ணியமானவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இந்த உலகத்தில் தேவையா? ரிஸ்கை அளக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் அவனுடைய ஆரோக்கியம் வேண்டுமா? ரிஸ்க் என்பது கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கலாம், அவனுடைய உணவு உடையாக இருக்கலாம், அவனுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், அவனுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அனைத்துமே ரிஸ்காகத்தான் இஸ்லாத்தில் கணக்கெடுக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்குள் நுழைகின்ற போது அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை அருளை கேட்கிறான். அல்லாஹும்ம மஃப்தஹ்லி, யா அல்லாஹ் எனக்காக திறந்து தந்துவிடு, அபுவாப ரஹ்மத்திக உன்னுடைய அருளின் கதவுகளை எனக்காக திறந்து தந்துவிடு. இந்த அருள் நிறைந்த ஒரு இடம் கண்ணியமானவர்களே மஸ்ஜித். அருள் நிறைந்த இடம், அருள்கள் முழுமையாக மலக்குமார்கள் இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய சகீன திறங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக மஸ்ஜித் காணப்படுகிறது. இதற்குள் நுழைகின்ற போது அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்கிறோம். இதை விட்டு வெளியேறுகின்ற போது அல்லாஹுடைய அருளை தேடி நாங்கள் இந்த உலகத்தில் செல்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். உங்களுக்கு ஜும்ஆவுடைய அந்த தினத்தில் உங்களுக்கு ஜும்ஆவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதின் பால், ரஹ்மத்தின் பால், அருளின் பால் பள்ளியை நோக்கி நீங்கள் சென்று விடுகிறது அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பை என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் பூமியில் பறந்து சென்று, பூமியில் நீங்கள் பரவி சென்று, வப்தகு மின் ஃபضலில்லாஹ் அல்லாஹுடைய ஃபضலுகளை, அருள்களை, அல்லாஹுடைய அந்த ரிஸ்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ரிஸ்கினுடைய வாயில் திறப்பதற்கு இது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தொழுகை. கண்ணியமானவர்களே, ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியா, எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் இல்லையா,
எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைந்திருக்கிறதா, துன்பங்கள் நிறைந்திருக்கிறதா, சோதனைகள் வேதனைகள் நிறைந்திருக்கிறதா, உடனேயே நாங்கள் மஸ்ஜிதை நோக்கி நகர வேண்டும். மஸ்ஜிதிலிருந்து வெளியாகின்ற போது அல்லாஹுடைய ஃபதுலுகள், இந்த உலகத்தில் நாங்கள் இழந்த சொத்துக்கள், இழந்த இழப்புகள், இழந்த சோதனைகள், ஆரோக்கியங்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த 2 துஆக்களும் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆகவேதான் இந்த துஆக்களை ஓதி நாங்கள் அந்த தொழுகையில் ஒரு உயிரோட்டம் உள்ளவர்களாக, நாங்கள் பள்ளிக்கு செல்லுகின்ற போது எந்த உணர்வோடு, பள்ளியை விட்டு வெளியேறுகின்ற போது அல்லாஹ்வுடைய அந்த அருளை தேட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வெளியாகக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.